ஹாய் விவர்ஸ், எப்படி இருக்கீங்க? எம்ஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கும். நான் உங்கள் லத்திகா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சோலார் பவர் பிளான்ட் சிஸ்டம் போடுறோம் அப்படின்னா, கஸ்டமர் நம்மக்கிட்ட சோலார் பவர் பிளான்ட் சிஸ்டம் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சோலார் பவர் பிளான்ட் சிஸ்டம் போட்டதுக்கு அப்புறம் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்டம் போடுறதுனால உங்களுடைய வீட்டுடைய மின்சாரம் ப்ராப்ளம் இருக்காது. அதாவது நீங்கள் ஒரே ஒரு வாட்டி தான் சோலாருக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு 25 வருஷத்துக்கு மின்சாரத்தை ஃப்ரீயாக கொடுக்குது. உங்களுடைய இபி பில்லை ரெடியூஸ் பண்ணுது. உங்களுடைய மின்சார பற்றாக்குறையை போக்குது. ஸோ இதுக்கு தான் நம்ம சோலார் பவர் பிளான்ட் சிஸ்டம் போடுறோம். கண்டிப்பாக இது உங்களுடைய இபி பில்லை ரெடியூஸ் பண்ணுது. சோலார் பவர் பிளான்ட் சிஸ்டத்துடைய நோக்கமே மின்சார பற்றாக்குறையை போக்குறதுக்கு தான். இப்போ நம்ம சோலார் பவர் பிளான்ட் சிஸ்டம் போட்டிருக்கோன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு 5 யூனிட் நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஒரு நாளைக்கு 5 யூனிட்னா ஒரு மாதத்துக்கு 150 யூனிட்டு, 2 மாதத்துக்கு 300 யூனிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 யூனிட் கிடைக்கிதுன்னு வைங்களேன், நீங்கள் அன்றைக்கி 3 யூனிட் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. 2 யூனிட் யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த 2 யூனிட்டு இபிக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். மறுநாள் நீங்கள் 5 யூனிட்டுக்கு பதில் 7 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இபியிலேருந்து அந்த 2 யூனிட்டு ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். அதை அவங்க மைனஸ் பண்ணிவிடுவாங்க. இவங்க இதுக்கு நெட் மீட்டருக்கு பதிலாக பைடைரக்ஷன் மீட்டர் கொடுக்குறாங்க. இந்த பைடைரக்ஷன் மீட்டர் தான் நமக்கு கரண்ட்டை இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நம்ம சோலார் பவர் பிளான்ட் சிஸ்டம் போடுறதுனால நம்மளுடைய மின்சார பற்றாக்குறையையும் நம்மளுடைய இபி பில் ரெடியூஸ் பண்ணுறதையும் ஈஸியாக கம்மி பண்ணிக்கலாம். இது நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்ட்டை பொறுத்து தான் சொல்ல முடியும். அதாவது உங்களுடைய இபி பில்லை செக் பண்ணிவிட்டு நீங்கள் சோலார் பவர் பிளான்ட்டு போடுறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய சோலார் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. இபி பில்லெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இத்தனை கிலோவாட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இபி பில் ரெடியூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் யூசேஜை பொறுத்து தான் நீங்கள் போட வேண்டிய கிலோவாட் அமையும். பேஸ்டான் இது உங்களோட இபி பில்லை பொறுத்து தான் சொல்ல முடியும். அதாவது நீங்கள் 2 months ஒன்ஸ் எவ்வளோ இபி பில் பே பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் போட போகிற சோலார் பவர் பிளான்ட்டும் இருக்கும். ஸோ இது உங்களுடைய சோலார் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. நீங்கள் எத்தனை கிலோவாட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கொட்டேஷன் வேரி ஆகும். ஸோ நீங்கள் யார்கிட்ட போடுறீங்களோ அவங்கக்கிட்ட இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது பேஸ்டான் யோஜனா ஸ்கீம் மூலயமா போகிறீங்களா இல்லை சப்சிடி ஆர் நான் சப்சிடி பேஸில் போகிறீங்கன்றதை பொறுத்து உங்களுடைய கொட்டேஷன் வேரி ஆகும்.